இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. विद्महे विष्णुपत्नी सदिभिः तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम प्रकृद्धे नमः, ओम विकृद्धे नमः, ओम विद्याये नमः, ओम सर्वबोधहितप्रदाये नमः, ओम श्रद्धाये नमः, ओम विबुद्धे नमः, ओम सुरभ्ये नमः, ओम परमात्मिकाये नमः, ओम वाचे नमः, ओम पद्मालयाये नमः, ओम पद्माये नमः, ओम सुसये नमः, ओम स्वाहाये नमः, ओम स्वदाये नमः, ओम सुधाये नमः, ओम धन्याये नमः, ओम हिरण्मये नमः. வா விஷால். என்ன விஷயமா கூப்பிட்டீங்களாமே? ஒண்ணும் இல்லப்பா, என் மருமக 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி மருமகள்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதான். அதுக்கு பரிகாரமா ஒரு சின்ன சாங்கியம் பண்ணணும்னு சொன்னாங்க. அத பண்ணா எல்லாம் சரியாயிடுமா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். சரி சரி, நீ போய் இசை பக்கத்துல உட்காரு. என்னடா யோசிக்கிற? போய் இசை பக்கத்துல உட்காரு. எதுக்குமா இந்த பூஜை எல்லாம்? அதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல்ல. விஷால், சடங்கு சம்பிரதாயத்துல எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. போய் இசை பக்கத்துல உட்காரு. விஷால், குங்குமம் எடுத்து இசை நெத்தில வை. என்னடா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? குங்குமம் எடுத்து இசை நெத்தில வை. வணக்கம் சார். வணக்கம். ஐயாவை பார்க்கணும். ஐயா உள்ள கம்போசிங்ல பிஸியா இருக்காரு, இப்ப பார்க்க முடியாது சார். நான் வெயிட் பண்ணி பார்க்கறேன் சார். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார், நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஐயா எங்களை திட்டுவாரு. தயவு செஞ்சு போங்க சார். சார், இது என் பொண்ணு இசை. அவ பேருக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு பாட்டுன்னா உசுறு. நல்லா பாடுவா சார். அவ பாட்டை கேட்கறவங்க எல்லாரும் பாராட்டுவாங்க. அப்படி ஒருத்தவங்க தான் ஐயாவோட அட்ரஸ் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. ஒரு தடவை அவ பாட்டை கேட்டீங்கன்னா நீங்களே பாராட்டுவீங்க சார். சரிங்க சார், உட்காருங்க. நான் உள்ள போய் ஐயா கிட்ட கேட்டு வரேன். ரொம்ப சந்தோஷங்க. ஐயா. என்னையா டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னல? இல்லைங்க ஐயா, ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஒரு சின்ன குழந்தை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவன் நல்லா பாடுவாளாம். ஒரு 5 நிமிஷம் உங்களை பார்க்கணும்னு சொல்றாருங்க ஐயா. ஓ சொல்லி அவங்கள நான் யாரையும் இப்ப பார்க்க முடியாது. நானே முக்கியமான டியூன் வரலன்னு டென்ஷனா இருக்கேன். பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கேட்கிற நேரமா இது. போ சொல்லு போ. சரிங்க ஐயா. ஐயா டியூன் போறதுல பிஸியா இருக்காரு, உங்களை கிளம்ப சொல்றாரு. சார், ஒரு தடவை நானே கேட்டு பார்க்கறேன் சார். என் பொண்ணு பாட்டை கேட்டா அப்படி எதுவும் சொல்ல மாட்டாரு. சொன்னா புரிஞ்சுங்க. ஐயா பிஸியா இருக்காரு, நீங்க கிளம்புங்க. ஒரு நிமிஷம் சார், சொன்னா கேட்டு வந்துடுறேன் சார். ஒரே ஒரு தடவை சார், வேணா உள்ள போதீங்க. ஐயா, ஐயா வணக்கம் ஐயா. ஐயாவுக்கு வணக்கம் சொல்லுமா. வணக்கம் சார்.
ஐயா நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷங்க ஐயா. இவ என் பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவா. தயவு செஞ்சு ஒரு தடவை அவளை பாட வச்சு கேளுங்க ஐயா. என் பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவாங்க ஐயா. உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு உள்ள வந்தீங்க? வெளியே போங்க. ஐயா என் பொண்ணு பாடுறத ஒரே ஒரு தடவை மட்டும் கேளுங்க ஐயா. சொன்ன புரியாதா உங்களுக்கு? டேய் ராகவா, ராகவா, ஐயா டேய் எங்கடா போய் தொலைஞ்ச? ராகவா, பாடல பயப்படாத. ஐயா, இதோ வரேங்க ஐயா. நீ பாடு பாடு டேய், சீக்கிரம் பாடு. யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னல, எப்படி உள்ள வந்தாங்க? வெளியே கூட்டிட்டு போ. பாடு சீக்கிரம் அதான் பாடு. சொன்னேன்ல, பாடு, உள்ள பாடு. வரக்கூடாதுன்னு. வாங்க வாங்க, வெளியே வாங்க, சொன்ன கேளுங்க, வாங்க. ரொம்ப நல்லா பாடுறியம்மா. ஐயா என் பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவா. அவளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. நல்லா பாடுறம்மா. ஆனா இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் இன்னும் நல்லா பாட முடியும். நல்லா பாட பிராக்டிஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்க, நான் பாட வைக்கிறேன். சரிங்க ஐயா. ஏய் ராகவா, சொல்லுங்க ஐயா. உங்க போன் நம்பர் அட்ரஸ்லாம் சரிங்க வாங்க. ஐயா. ஏதாவது வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா சொல்லி அனுப்புறேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கம்மா. ஏய் நல்லா 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 இருக்கணும். வரேங்க ஐயா. போயிட்டு வாங்க. வாங்க. வர போலாம். ஹலோ, ரேகா, டியூன் கிடைச்சிருச்சு. பிரமாதமான டியூன். அப்படியாங்க? உங்க குரல்லயே தெரியுது ரொம்ப சூப்பரான டியூன் போட்டிருப்பீங்கன்னு. ஆமா, சூப்பரான டியூன் தான். அப்பா பரவாயில்லப்பா, நீங்க வருத்தப்படாதீங்க. நான் இன்னும் பிராக்டிஸ் பண்ணி நல்லா பாடுறேன். உங்க பொண்ணோட பாட்டு கேட்டேன், பிரமாதமா இருந்துச்சுங்க சார். நாளைக்கு சுபத்ரா மியூசிக் கம்பெனில போட்டி நடக்குது. அவங்களோட விசிட்டிங் கார்டு தரேன், இந்தாங்க. அங்க போங்க சார். அங்க போனீங்கன்னா அந்த அம்மா இந்த மாதிரி நல்லா பாடுறவங்கள பெரிய சிங்கரா மாத்துவாங்க. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். நான் வரேன் சார். வாங்க சார். வாமா. வெறும் குரல் தேடல் மட்டும் இல்ல, ஒரு உண்மையான திறமையான இசைக்குரலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது தான் இந்த சுபத்ரா இசைக்குரல் தேடலோட நோக்கம். அந்த வகையில இந்த போட்டியில கலந்துகிட்ட எல்லாருமே உங்களோட சிறப்பான பங்களிப்பை கொடுத்தீங்க. எல்லாரும் பிரமாதமா பாடினீங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மேடம். இப்போ சிறந்த குரல் யாருங்கிற முடிவை அறிவிக்கலாமா? இந்த வருடத்தின் சுபத்ரா இசைக்குரல் தேடலின் சிறந்த குரல் And the winner is Mrs. ரேகா அவர்கள். பிரமாதமா பாடினீங்க. உங்க பாட்டு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. உங்களுக்கு தான் முதல் பரிசு. உங்களுக்கு இந்த பரிசு கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.